ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட மிஸ்செல்லேனியஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 9ல இருந்து இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸோட ஆன்சரும் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் இங்கே ஒரு பெரிய டேர்ம் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்படி எழுதலாம். அது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இப்படி கொடுக்குறது தான் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டில் அந்த மாதிரி கொடுத்துருக்கதா அர்த்தம். மாடுலஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் உங்களோட ரியலோட வேல்யூ ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரியோட ஸ்கொயர். இதுதான் உங்களோட மாடுலஸோட கரெக்டான ஃபார்முலா. முதல்ல இந்த கொஸ்டினுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்ற ஃபார்மில் கொண்டு வந்துட்டா தான் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டோட ஸ்கொயர்னு எழுத முடியும். அதனால் முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணிக்க போகிறோம். ரெண்டுமே ஃப்ராக்ஷனலில் இருக்குது. டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இங்கே இருக்கிற டினாமினேட்டர் இங்கே மல்டிபிள் ஆகும், இங்கே இருக்கிற டினாமினேட்டர் இங்கே மல்டிபிள் ஆகும், கீழே இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் 1 + i-யும் 1 + i-யும் 1 + i the whole square. இங்கே இருக்கிற மைனஸ் 1 - i-யும் 1 - i-யும் 1 - i the whole square. டினாமினேட்டரில் 1 - i 1 + i ரெண்டுமே வரும். 1 - i 1 + i அப்படின்னு எழுதிக்கலாம். இது எல்லாமே உங்களோட பேசிக் ரூல்ஸ். ஸோ இது எல்லாம் நம்மளோட ஐடென்டிட்டிஸ். a + b the whole squareனு ஒரு டேர்ம் இருந்தால் அது a² + b² + 2ab எழுதலாம். ஸோ இங்கே 1 + i the whole squareன்றது இந்த பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸ் ஃபார்முலாவில் தான் இருக்குது பாருங்களேன். a + b the whole square மாதிரி 1 + i the whole square இருக்குது. a - b the whole square மாதிரி 1 - i the whole square இருக்குது. ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ ஏக்கு பதிலாக 1ம் பிக்கு பதிலாக ஐயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா எக்ஸ்பென்ஷனில் முதல்ல a² + b², இது ப்ளஸ் ஃபார்முலாவுக்கு ப்ளஸ் 2ab வரும். அப்போ இது ப்ளஸ் 2yன்னு எழுதிக்கலாம். மைனஸ் ஆஃப் இது a - b the whole square. அப்போ a² + b² - 2ab 2 × 1 × i 2y அப்படின்னு எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் a - b a + b மாதிரி இருக்குது. மல்டிபிள் பண்ணால் a² - b² கிடைக்கும். அப்போ 1² - i² அப்படின்னு எழுதிக்கலாம். i² வேல்யூ ஆக்சுவலாக -1. எங்கெல்லாம் i² கிடைக்குதோ அதை -1 எழுதிக்கலாம். இப்போ 1 - i²க்கு பதிலாக -1 போட்டிருக்கேன். இங்கே 1 இது வந்து ஃபஸ்ட்டு a² b² 2ab a² b² 2abன்னு எழுதியிருக்கோம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, i ஸ்கொயர் பண்ணால் -1 + 2y. அதே மாதிரி இங்கே ப்ராக்கெட்டில் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, i ஸ்கொயர் பண்ணால் -1 - 2y அப்படின்னு கிடைக்குது. டினாமினேட்டரில் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டா +1 ஆகிடும். -1 + 1 0 ஆகிடும். இங்கேயும் -1 + 1 0 ஆகிடும். இப்போ நியூமரேட்டரில் ஒரு 2y இருக்குது. இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போனால் இந்த 2ம் + 2y ஆகிடும். டினாமினேட்டரில் 1 + 1 2 கிடச்சிருக்கு. 2yயும் 2yயும் ஆட் பண்ணிட்டா நம்மளோட வேல்யூ 4i/2. கேன்சல் பண்ணிட்டோன்னா 2y அப்படின்னு கிடைக்குது. இப்போ கொஸ்டினில் ஃபைண்ட் த மாடுலஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாடுலஸோட ஃபார்முலா இதுதான். இப்போ இந்த 2yக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் 2y தான் நம்மளோட கொஸ்டின். ஏன்னா கொஸ்டினோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான் இது. இதான் உங்களோட கேள்வி. அப்போ ரூட் ஆஃப் ரியல் நம்பர் இல்லை. இப்போ 0² + 2² அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ √4 வெளியில் எடுத்துட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் 2 தான். அப்போ 2 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். x + iy the whole cube = u + iv. then show that u/x + v/y வந்து 4 times x² - y² கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது முதல்ல பார்க்கும்போது x + iy the whole cube வந்து a + b the whole cube மாதிரி இருக்குது. அப்போ a + b the whole cube ஃபார்முலாவில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனித்தனியாக பிரித்தோன்னா அதில் வர ரியல் பார்ட் தான் u, அதில் வர இமேஜினரி பார்ட் தான் b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யூவையும் வியையும் கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல இந்த கொஸ்டினில் x + iy the whole cubeக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். a வந்து x, b வந்து iy. இங்கே அப்ளை பண்ணிடலாம். முதல்ல a³. இப்போ நம்ம எழுத வேண்டியது x³ + 3a² b வந்து iy. இப்போ iy-ன்னு எழுதிக்கோங்க. ப்ளஸ் 3a × b². அப்போ iy the whole squareன்னு எழுதணும். ப்ளஸ் b³ வந்து iy the whole cube அப்படின்னு வரும். ஈக்குவல் டு u + iv அப்படின்றத கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக i² வேல்யூ -1 நமக்கு தெரியும். i³ வேல்யூ கேட்டாங்கன்னா -i. அதாவது i² மல்டிபிள் பை iன்னு வரும். அப்போ -i அப்படின்னு சொல்லுவாங்க. i³ வந்து அதை -iன்னு எழுதிக்கலாம். நம்ம x³ வெறும் ரியல் பார்ட், அது எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் இதை மல்டிபிள் பண்ணால் 3x²ம் ஒரு y-யும் ஒரு i-யும் இருக்குது, அப்படி எழுதிக்கலாம். இதில் இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது i-யும் ஸ்கொயர் ஆகும், y-யும் ஸ்கொயர் ஆகும். இப்போ முதல்ல இங்கே i ஸ்கொயர் பண்ணும்போது -1 வரும். அதனால் இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். 3 × x × y². i ஸ்கொயர் ஆகி -1 ஆகிடுச்சு. அதனால தான் இங்கே சிம்பிள் மாறிச்சு.
ப்ளஸ் இது வந்து ஐ கியூப், இது வந்து ஒய் கியூப்னு வரும். ஐ கியூபோட வேல்யூ மைனஸ் ஐ அப்படின்றதுனால நம்மளுக்கு இது ஒய் கியூப் இன்ட்டு மைனஸ் ஐ அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். இந்த பக்கம் யூ ப்ளஸ் ஐவி இருக்குது. ஸோ ரியல் பார்ட்டெல்லாம் ஒன்றாவும் இமேஜினரி பார்ட்டெல்லாம் ஒன்றாவும் எழுதிக்க போகிறேன். இமேஜினரினா ஐ இருந்தால் அது வந்து இமேஜினரி. இப்போ இந்த எக்ஸ் கியூப்லையும் இந்த டேர்ம்லையும் ஐன்ற டேர்மே இல்லை. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 3xy² தனியாக எழுதிக்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் பக்கத்தில் எழுதிக்கலாம். அதாவது ப்ளஸ் ஐன்ற டேர்மை காமனாக எடுத்துட்டோம்னா 3x²y, இந்த டேர்மில் ரிமைனிங் மைனஸ் ஒய் கியூப் மட்டும் இருக்கும். ஏன்னா ஐ வந்து நம்ம வெளியில் எடுத்தாச்சு. ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி. அதாவது ஐ இல்லாமல் இருக்கிற டேர்ம் வந்து யூ. ரெண்டு பேரையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இங்கே இருக்கிற ரியல் வந்து யூ, இங்கே இருக்கிற ரியல் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 3x இன்ட்டு y². அப்போ யூஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 3x இன்ட்டு y² எழுதிக்கலாம். ஐ பக்கத்தில் இங்கே வி இருக்குது, இங்கே ஐ பக்கத்தில் இந்த டேர்ம் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் டெஃபினட்டாக ஈக்குவல் தான். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு 3x² மைனஸ் ஒய் கியூப் அப்படின்னு எழுதிடலாம். யூவும் வியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டினில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரில் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூஃபில் நமக்கு தேவை u/x ப்ளஸ் v/yயோட வேல்யூ நமக்கு வேணும். இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். யூக்கு பதிலாக கொஸ்டினில் எக்ஸ் கியூப் மைனஸ் 3xy² இருக்குது. டிவைடட் பை எக்ஸ் பண்ண சொல்லி கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் b/y, விக்கு பதிலாக 3x² மைனஸ் ஒய் கியூப் இருக்குது. டிவைடட் பை ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே நியூமரேட்டரில் ரெண்டுத்துலையுமே எக்ஸ் காமனாக இருக்கிறதுனால எக்ஸை வெளில எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஒரு x², இங்கே ஒரு 3y² இருக்கும். டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்கும். இந்த எக்ஸையும் கட் பண்ணிடுங்க. ப்ளஸ் இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே ஒய் காமனாக இருக்குது. ஒய்யை காமனாக எடுத்துட்டா இங்கே 3x² இருக்கும். மைனஸ் இங்கே y² இருக்கும். ஏன்னா ஒய் கியூப் இருந்துச்சு, ஒரு ஒய் வெளில வந்துருச்சு. ரிமைனிங் டினாமினேட்டரில் ஒரு ஒய் இருக்குது. இந்த ஒய்யும் கேன்சல் ஆகிருக்கும். இப்போ உங்ககிட்ட இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுனா இது ஒரு x² மைனஸ் 3y², இங்கே ஒரு ப்ளஸ் 3x² இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் y² இருக்குது. இந்த ரெண்டு லைக் டேர்ம்ஸும் 3x²ம் 1x² ஆட் பண்ணால் 4x² கிடைக்கும். இந்த ரெண்டு y² ஆட் பண்ணால் -3 -1 -4y² வரும். ரெண்டுத்துலையுமே 4 காமனாக இருக்கிறதுனால 4 காமனாக வெளியில் எடுத்துட்டா x² மைனஸ் y² அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட். கொஸ்டினில் உங்களுக்கு அதான் கேட்டிருக்காங்க பாருங்கள். 4 இன்ட்டு x² மைனஸ் y² கிடைக்குதான்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக கிடச்சிருச்சு. அதுதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த 2 டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ஃபா அப்படின்றத வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்கலாம். a ப்ளஸ் ஐபின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பீட்டான்றது இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் x ப்ளஸ் ஐஒய்ன்னு எடுத்துக்கலாம். இதை a1 b1 a2 b2ன்னு எடுக்கலாம். ஏன்னா திருப்பி அதே ஆல்ஃபாபெட் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். மாடுலஸ் ஆஃப் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் பீட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்காக மாடுலஸ் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்றது எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் x² ப்ளஸ் y² எழுதுனா அதுதான் மாடுலஸோட வேல்யூ. இப்போ மாடுலஸ் ஆஃப் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. பீட்டாவை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், x ப்ளஸ் ஐஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ x ப்ளஸ் ஐஒய்ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தால் இதோட x² இதோட y² அடிஷனில் வரும் ரூட்டில், தான் மாடுலஸ். ஸோ இதோட வேல்யூ தான் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 1. இவங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து மாடுலஸ் ஆஃப் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பை 1 மைனஸ் ஆல்ஃபா பார் பீட்டா இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. பேசிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மேலே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்து கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இப்போ Z2ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு மாடுலஸ், இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் டேர்ம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மாடுலஸ் கேட்டாங்கன்னா நியூமரேட்டருக்கு தனியாக மாடுலஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், டினாமினேட்டருக்கு தனியாக மாடுலஸ் கண்டுபிடிச்சி அவங்கள டிவைட் பண்ணிட்டா இதோட ஆன்சர் கிடச்சிரும். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பண்ணுறதை விட இப்படி தனித்தனியாக பண்ணுறது தான் நமக்கு ஈஸி. இதை இப்படி பண்ண முடியும். இது ஒரு ரூல் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நியூமரேட்டருக்கு தனியாக மாடுலஸும் டினாமினேட்டருக்கு தனியாக மாடுலஸும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இங்கே ஆல்ரெடி கிவன் கொஸ்டினில் மாடுலஸ் ஆஃப் பீட்டா 1 அப்படின்றத பேஸ் பண்ணி நம்மளால் என்ன எழுதிக்க முடியும்னா பீட்டாவோட மாடுலஸ் வேல்யூ x² ப்ளஸ் y² இதோட வேல்யூ 1 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிவன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதோட நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டரில் பீட்டாவையும் ஆல்ஃபாவும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டினாமினேட்டரில் 1 மைனஸ் ஆல்ஃபா பார் பீட்டான்னு கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா வந்து a ப்ளஸ் ஐபி அப்படின்னா ஆல்ஃபா பார்னா அதோட கான்ஜுகேட். அது எப்படி எழுதணும்னா a மைனஸ் ஐபி அப்படின்னு எழுதணும். ஸோ இதோட இமேஜினரிக்கு மட்டும் சிம்பிள் மாற்றினா கிடைக்கிறது தான் அதோட ஆல்ஃபா பார் அப்படின்றது. ஸோ இதை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ப்ரொசீட் பண்ணுங்கள் கொஸ்டினை. முதல்ல நியூமரேட்டரை கண்டுபிடிக்க போகிறோம். பீட்டா மைனஸ் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாடுலஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல பீட்டாவோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ a ப்ளஸ் ஐபி அப்படின்றது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் a மைனஸ் ஐபி அப்படின்னு கிடைக்கும்.
இதில் ரியல் பார்ட்டுன்னு பார்த்தா இந்த எக்ஸும் இந்த ஏவும், ஏன்னா அவங்கக்கிட்ட ஐ இல்லை, இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஐ டேர்ம் இருக்கிறதுனால ஐன்ற டேர்மை காமனாக எடுத்துகிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை உள்ளே எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் ஐ இன்ட்டு இங்கே ரிமைனிங் இருக்கிறது ஒய், இங்கே ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் பி, அப்போ இங்கே மைனஸ் பின்னு எழுதிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ. நமக்கு பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவோட மாடுலஸ் தான் வேணும். அப்போ மாடுலஸ் வேணும்னா பேசிக்காக என்ன பண்ணணும், ரியலை ஸ்கொயர் பண்ணணும், இமேஜினரியை ஸ்கொயர் பண்ணணும். இதோட ரியல் வந்து எக்ஸ் மைனஸ் ஏ, அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி வந்து ஒய் மைனஸ் பி, அப்போ ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம். நம்மளோட பேசிக் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ன்னு இருந்தால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு எழுத முடியும். அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருந்தால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா, அதுதான் இங்கே எழுத போகிறோம். ஸோ ரூட் ஆஃப் முதல்ல இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது, அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு எழுதிக்கலாம். இதுவும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள் டேர்ம்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது, ஒரு பி ஸ்கொயர் இருக்குது. இங்கே வந்து மைனஸ் 2xaவும் மைனஸ் 2yb அப்படின்ற டேர்மும் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம மைனஸ் 2வை காமனாக எடுத்துகிட்டு உள்ளே வந்து எக்ஸ்ஏ இங்கே வந்து ஒய்பி இருக்குது இப்படின்னு ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதை எழுதிட்டோம். நம்ம இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ பாருங்கள் 1. இங்கே ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 1. இதை நம்ம ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1 தான். அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வருதோ நாங்கள் 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய்பி அப்படின்ற டேர்ம் கிடச்சிருக்கு. இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதான் நம்ம நியூமரேட்டரோட வேல்யூ. இப்போ டினாமினேட்டருக்கு வரலாம். டினாமினேட்டரில் என்ன கேட்டிருக்காங்க, 1 மைனஸ் ஆல்ஃபா பார் இன்ட்டு பீட்டா கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதுக்கு மாடுலஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபா பார் இன்ட்டு பீட்டான்னு எழுதணும். ஆல்ஃபா பார்ன்றது ஏ மைனஸ் ஐபி. இப்போ 1 மைனஸ் ஏ மைனஸ் ஐபி மல்டிபிள் பை பீட்டாவோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் கொஸ்டினில், அதனால இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மாடுலஸ் எடுக்க முடியும். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 1 மைனஸ் முதல்ல உள்ளே மல்டிபிள் பண்ணிடலாம். ஏ இன்ட்டு எக்ஸ் ஏஎக்ஸ், ஏ இன்ட்டு ஐஒய் ஏஐஒய், மைனஸ் ஐபி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐபிஎக்ஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐயும் மல்டிபிள் பண்ணால் ஐ ஸ்கொயர்ட் கிடைக்கும். இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்குது, அதனால இங்கே பிஒய் அப்படின்னு எழுதணும். பேசிக்காக ஐ ஸ்கொயர்டுன்ற டேர்மோட வேல்யூ வந்து எப்போவுமே -1 தான். ஸோ இந்த ஐ ஸ்கொயருக்கு பதிலாக நம்மளால் -1 அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ 1 மைனஸ் இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற டேர்ம்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய்பி மைனஸ் ஐபிஎக்ஸ். இந்த இடத்துல ஐ ஸ்கொயருக்கு பதிலாக -1 வந்துடும். வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இதை ப்ளஸ் பிஒய் அப்படின்னு எழுதிப்பாங்க. ஸோ எழுதிட்டோம் நம்ம. இப்போது 1 மைனஸ் இதுலேயும் சரி, இந்த ஏஎக்ஸ்லேயும் இந்த பிஒய்லேயும் வந்து என்ன டேர்ம்ஸ் இல்லைன்னா ஐன்ற டேர்ம்ஸ் இல்லை. அப்போ அது ரியல் பார்ட்டாகவும் மற்ற பார்ட்டை வந்து இமேஜினரியும் கன்சிடர் பண்ணலாம். வெளியில் ஒரு 1 இருக்கிறதுனால இதை முதல்ல ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போங்க. மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா மைனஸ் ஏஎக்ஸ், இந்த பிஒய் இங்கே பக்கத்தில் எழுதிக்கிற மைனஸ் பிஒய், அடுத்து இந்த ஏஐஒய் வந்து மைனஸ் ஏஐஒய் ஆகும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐபிஎக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். இப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும் தான் ஐ காமனாக இருக்குது. ஸோ அதை எடுத்துடலாம். மற்ற இவங்க 3 பேருமே வந்து ரியல் பார்ட்டில் தான் வருவாங்க. அதாவது 1 மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பிஒய்ன்றது ரியல் பார்ட். இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே ஐ காமனாக இருக்கிறதுனால ஐயை வெளியில் எடுத்துட்டா இங்கே மைனஸ் ஏவையும் இங்கே ப்ளஸ் பிஎக்ஸும் இருக்கும். அப்போ இதுதான் உங்களோட இமேஜினரி பார்ட். ரியல் அண்ட் இமேஜினரின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இவங்களோட மாடுலஸை ஃபைன் பண்ண போகிறோம். அதாவது 1 மைனஸ் ஆல்ஃபா பார் பீட்டாவோட மாடுலஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர்னு எழுத போகிறோம் நம்ம. ஸோ இதோட ரியல் பார்ட் இதுதான், இதோட ஸ்கொயர். அதாவது 1 மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பிஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி வந்து இந்த நம்பர். ஸோ முதல்ல பாசிட்டிவ் எழுதிக்கலாம். அப்போ பிஎக்ஸ் மைனஸ் ஏஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது. இது வந்து 3 டேர்ம் இருக்குது பாருங்கள். அப்போ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ இதை நம்ம என்னென்னு எழுதணும்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2c அப்படின்ற ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இது வந்து வெறும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்ற ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இங்கே மைனஸ் இருக்கேன் மேம், ஃபார்முலாவில் ப்ளஸில் எழுதியிருக்கீங்கன்னா இது வந்து எப்படி யோசிக்கணும்னா இதை ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஆஃப் ஏஒய் அப்படின்னு எழுதிக்கணும். அதாவது பி வர இடத்துலலாம் மைனஸ் ஏஎக்ஸும் சி வர இடத்துலலாம் மைனஸ் பிஒயும் போட்டுக்க போகிறோம், அவ்வளோதான்.
ஸோ முதல்ல ஏ ஸ்கொயர்ட் ஏ வந்து இங்கே 1 அப்போ 1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர்ட் எப்போவுமே இந்த ஸ்கொயர் டேர்ம் வந்து நெகட்டிவ்ல வராது. அடுத்து 2ab 1 மைனஸ் ஏஎக்ஸை மல்டிபிள் பண்ணணும் 2 கூட சேர்த்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2ax கிடைக்கும். அடுத்து 2bc பியும் சியும் மல்டிபிள் பண்ண இதுவும் மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் 2abxy கிடைச்சிரும். அடுத்து ca byயும் இந்த 1ம் byக்கு மைனஸ் இருக்கு 1க்கு ப்ளஸ் இருக்கு அப்போ மைனஸ் 2byன்னு கிடைக்கும் ப்ளஸ் அது மாதிரி இவங்களையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இவங்களோட வேல்யூ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்ல இந்த ஃபார்முலா a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஃபர்ஸ்ட் a ஸ்கொயருக்கு bx த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ay த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2abxy அப்படின்ற டேர்ம் கிடைச்சிருக்கும். இங்கே பிளஸ் 2abxy இருக்கு இங்கே மைனஸ் 2abxy இருக்கு. அப்போ அவங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுத போகிறோம். நம்ம கிட்ட என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ஏ ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு. அதே மாதிரி ஏ ஸ்கொயர்டுன்ற டேர்ம் இங்கே இருக்கு பாருங்க. ஒரு ஏ ஸ்கொயர்டும் ஒய் ஸ்கொயர்டும் இருக்கு. அதை பக்கத்தில் எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டுன்னு. ப்ளஸ் இங்கே பி ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு இருக்கு. அதே மாதிரி பியில் இங்கே இன்னொரு டேர்ம் இருக்கு. அது வந்து பிளஸ் பி ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்றது. இவங்க கிட்ட ஒரு மைனஸ் 2axும் மைனஸ் 2byயும் இருக்கு. ரெண்டு பேர்கிட்டயுமே மைனஸ் காமனாக இருக்கு. அதில் மைனஸ் 2 வெளியில எடுத்துட்டு ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் அப்படின்ற டேர்மை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ இதை முடிக்க போகிறோம் நம்ம. இப்போ ரூட் ஆஃப் 1 பிளஸ் இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே ஏ ஸ்கொயர் காமனாக இருக்குது. அதனால ஏ ஸ்கொயர்டை வெளியில் எடுத்துட்டா உள்ள எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே பி ஸ்கொயர் காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டா உள்ள எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும். இந்த டேர்ம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நியூமரேட்டர்ல இதே டேர்ம் தான் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. ஸோ இதை எதுவும் நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் நம்ம என்னன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம் 1 ஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம அதை சப்ஸ்டியூட்டும் பண்ணோம். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் பீட்டா வந்து 1ன்றதுனால இது ஆல்ரெடி கொஸ்டினில் கிவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 1. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 1 ஆகிடும். அப்போ இது 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இதுவும் 1 ஆகிடும். பி ஸ்கொயர் இன்ட்டு 1 பி ஸ்கொயர் தான் மைனஸ் 2ax ப்ளஸ் பிஒய் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் 1 மைனஸ் ஆல்ஃபா பார் பீட்டாவோட வேல்யூ. இப்போ நியூமரேட்டரோட வேல்யூ பாருங்கள் இதே டேர்ம்ஸ் தான் கிடச்சிருக்கு பாருங்க. இங்கே ரூட் ஆஃப் இதான் நம்மளோட நியூமரேட்டர் மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 2 டைம் எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய்பி. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண சொல்லி தான் கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இதான் உங்களை ஃபைன் பண்ண சொல்லியிருக்க வேல்யூ. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரே மாதிரி கிடைக்குது. அப்போ எழுதி கேன்சல் பண்ணிவிட்டு இப்படி ஆன்சர் எழுதிடலாம். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக கிடச்சதுனால ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி ஆன்சர் 1ன்னு எழுதிடலாம். 1ன்றதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். Find the number of non-zero integral solution of the equation modulus of 1 minus I the whole power x is equal to 2 power x அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. பேசிக்காக மாடுலஸ் ஆஃப் ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கணும்னா அதோட ஜென்ரல் ஃபார்ம் எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு எடுப்பாங்க. இதில் எக்ஸ்ன்றது ரியல் பார்ட்டும் இந்த ஐ பக்கத்தில் வர நம்பரை வந்து இமேஜினரி பார்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேசிக் ரூல் ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறது. இது ஏன் இப்படி வந்தது அப்படின்றதோட டீட்டெயில் வீடியோவில் அதோட இன்ட்ரடக்ஷனில் இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அது பார்த்துக்கோங்க. ஸோ மாடுலஸை இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் ஐ அப்படின்னு இருக்கு. இப்போ மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் ஐ அப்படின்றதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் இங்கே ரியல் வந்து 1 அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரின்றது ஐக்கு பக்கத்தில் இருக்க நம்பர். ஐக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்கதா அர்த்தம். அப்போ மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். அப்போ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர்டு 1 தான். மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணாலும் அதே 1 தான் வரும். அப்போ அதோட வேல்யூ வந்து ரூட் 2. ஸோ ரூட் 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதாவது மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் ஐயோட வேல்யூ வந்து ரூட் 2 தான். இங்கே பவரில் எக்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கொஸ்டினில் வந்து கிவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் 2x ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ் அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். இதோட வேல்யூ தான் ரூட் 2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் வந்து ஒன்று பேஸை வந்து சேம் ஆக்கணும். அப்போ தான் இதோட பவரை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ரூட் 2வை 2ஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறது, இல்லைனா 2வை ரூட் 2 ஆக்குறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறது. இப்போ 2வை ரூட் 2ஆக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 2 ஈக்குவல் டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி மல்டிபிள் பண்ணால் அந்த ரூட்டில் அந்த வெளில வந்துடும்ல. அப்போ 2ன்றதை நம்ம ரூட் 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற ரூட் 2x அப்படியே இருக்கட்டும். இந்த 2வை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ரூட் 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே எக்ஸ். சின்ஸ் பேசஸ் ஆர் ஈக்குவல் பவர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ரூல் படி x is equal to 2x அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸை ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் நமக்கு எக்ஸ் ரீச் ஆகாது. ஸோ இங்கே இருக்கிற ப்ளஸ் எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் எக்ஸ் ஆகும். அப்போ 2x மைனஸ் எக்ஸ் வரும். இப்போ இங்கே எதுவுமே இல்லைனா ஈக்குவல் டு 0. நம்ம இந்த பக்கம் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுத்துலையுமே எக்ஸ் காமனாக இருக்குது. எக்ஸை வெளியில் எடுத்துட்டா இதில் 2 மட்டும் இருக்கும், இதில் -1 இருக்கும். ஈக்குவல் டு 0. 2 - 1 1 தான். எக்ஸ் இன்ட்டு 1
எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒரே ஒரு சொல்யூஷன் தான். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. த நம்பர் ஆஃப் நான் ஜீரோ இன்டெக்ரல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. நான் ஜீரோ சொல்யூஷன் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஜீரோன்றது தான் நம்மளோட சொல்யூஷனாக கிடைக்குது. அப்போ நான் ஜீரோ நம்பர் எனக்கு சொல்யூஷன்ல இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ இன்டெக்ரல் சொல்யூஷன்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு தான் நம்ம எழுதணும். இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 13ல if a plus ib c plus id e plus if g plus ih இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர். 4 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டு இது ஈக்குவல் டு கேபிட்டல் a plus ib இருந்தா இவங்க எல்லாருமே வந்து ஸ்கொயர் ஆயிருக்காங்க. இதோட ஆன்சர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்படி ஸ்கொயர் ஃபார்ம்ல மாறணும்னா அதோட பேசிக் எப்பவுமே மாட்லஸ் ஆஃப் ஏதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அது ஸ்கொயர்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. வந்து பேசிக் ரூல். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடலஸ் எடுக்கும்போது ரியல் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி ஸ்கொயர் வரும். அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல இங்கே கொடுத்துருக்க கிவன் எடுத்து எழுதிக்கலாம். டேக் மாடலஸ் ஆன் போத் சைட் பண்ணுங்க. அப்போ இங்கே இருக்க எல்லாருமே மாடலஸில் வருவாங்க. ஆக்சுவலாக மாடலஸ் ஆன் போத் சைட் பண்ணும்போது இது ஓவராலாக ஒரே மாடலஸில் வரும் ஃபர்ஸ்ட். அதாவது இப்படி ஏ பிளஸ் ஐபி மல்டிபிள் பை சி பிளஸ் ஐடி மல்டிபிள் பை இ பிளஸ் ஐஎஃப் ஜி பிளஸ் ஐஹெச் மாடலஸ். இங்கே மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி அப்படின்னு கிடைக்கும். இன்னொரு ரூல் பாருங்க. இதில் எப்போவுமே மாடுலஸ்குள்ள 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த மாதிரி மல்டிப்பிளில் வந்ததுன்னா இவங்க 2 பேரையும் தனித்தனியாக மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z1 பிரித்து எழுத முடியும். இப்போ இது மாடுலஸ்குள்ள 4 டேர்ம் மல்டிப்பிள் இருக்கு. நம்ம இவங்க எல்லாருமே தனித்தனியாக பிரித்து ஏ பிளஸ் ஐபி மாடுலஸ், சி பிளஸ் ஐடி மாடுலஸ், இ பிளஸ் ஐஎஃப் மாடுலஸ், ஜி பிளஸ் ஐஹெச் மாடுலஸ் இப்படி நம்மளால பிரிக்க முடியும். இங்கே மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி நம்மகிட்ட இருக்கு ஆல்ரெடி. இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தனியாக மாடுலஸில் இருந்தது அப்படின்னா அந்த மாடுலஸோட ஃபார்மேட் என்னன்னு பாருங்க. ரியல் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி ஸ்கொயர். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் ஆஃப் இது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு வரும். இது ரூட் ஆஃப் சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். அதே மாதிரி இது ரூட் ஆஃப் இ ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதே மாதிரி இவங்க வந்து ரூட் ஆஃப் கேபிட்டல் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைப்பாங்க. இன்னொரு பேசிக் ரூல், ரூட் ஏ மல்டிபிள் பை ரூட் பி ரெண்டுமே ரூட்ல இருந்ததுன்னா மல்டிபிளிகேஷன்ல ரூட் ஆஃப் ஏபி நம்மளால எழுதிக்க முடியும். ஸோ இவங்க எல்லாமே ரூட்ல தான் இருக்காங்க. எல்லாரோட டிகிரியும் அதாவது டிகிரி 2 2 2 எல்லாமே ஸ்கொயர் ரூட் தான். அப்போ இவங்க எல்லாருமே நம்ம மல்டிபிள் பண்ணி ஒரே ரூட்டு கீழே எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், சி ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர், இ ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர், ஜி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். ஜி பக்கத்தில் இங்கே ஹெச் தான் இருக்கு. ஸோ இங்கே ஹெச் போட்டுக்கோங்க. ஹெச் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர்னு எழுதிட்டு இங்கே ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு. நம்மளுக்கு ப்ரூஃப்ல வந்து இந்த ரூட் மட்டும் தான் இல்லை, மற்றபடி எல்லாமே சேமா இருக்கு. அப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணிருங்க. 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது அங்கே இருக்கிற ரூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், கட் ஆகிடும். ரூட்ல இருக்கிற ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் ரூட் போயிடும். இங்கேருந்து ரூட்டும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ இங்கே ரிமைனிங் இருக்கிறது இந்த டேர்ம்ஸ் உள்ள இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுதான் நம்மளை ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டு அந்த வேல்யூ தான் அங்கே எழுதியிருக்காங்க பாருங்க, 2 ப்ரூவ்னு சொல்லிட்டு. அதுதான் நமக்கு இங்கே கரெக்டாக கிடைக்குது ஸ்கொயர் அண்ட் போத் சைட் பண்ணும்போது. ஸோ ஆன்சர் நம்ம ரீச் பண்ணுறோம். இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1 plus I by 1 minus I the whole per m is equal to 1னா find the least integral value of m. mக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ போட்டு இது வந்து 1ன்ற ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த உள்ள இருக்க டேர்மை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதோட பவர்ல என்ன போட்டால் 1 எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்போவுமே எனிதிங் பர் 0 1 நமக்கு தெரியும். ஆனால் பாசிட்டிவ் இன்டெகிரல் வேல்யூ தான் எடுக்கணும். அப்போ நம்ம 0 சொல்ல முடியாது. 0 இல்லாமல் அடுத்த லீஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் யாருன்றதான் உங்களோட கொஸ்டின். ஏன்னா எனிதிங் பர் 0 1ன்றது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எடுக்கக்கூடாதுன்றதுனால தான் பாசிட்டிவ் இன்டெகிரல்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ 1 plus I by 1 minus Iன்னு இருக்குது. இது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு டினாமினேட்டரில் 1 minus I இருந்ததுன்னா அதோட கான்ஜுகேட்டான 1 plus I-ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுங்க. 1 plus I 1 plus I மேலே 1 plus I-யும் 1 plus I-யும் மல்டிபிள் பண்ணால் 1 plus I the whole squared வரும். டினாமினேட்டரில் ஒரு 1 minus I-யும் ஒரு 1 plus I-யும் நம்ம கிட்ட இருக்கு. பேசிக் ரூல், மேலே இருக்கிற டேர்ம் பார்க்க a plus b the whole squared மாதிரி இருக்கு. அப்போ அதை a squared plus b squared plus 2ab அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர் பார்க்க a minus b into a plus b மாதிரி இருக்கு. ஸோ அதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு a squared minus b squaredனு கிடைக்கும். அதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நியூமரேட்டர் a plus b the whole squared. அப்போ a squared plus b squared plus 2ab 2 into 1 into I 2yன்னு எழுதிக்கலாம். கீழே a squared minus b squared அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிடலாம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ஐயை ஸ்கொயர் பண்ணால் -1, இங்கே ஒரு 2y இருக்குது நம்மக்கிட்ட. டினாமினேட்டரில் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் ஐயை ஸ்கொயர் பண்ணால் -1. பேசிக்காக ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1 தான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பேசிக் ப்ராப்பர்ட்டி. +1 -1 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும்.
இப்போ ரிமைனிங் நியூமரேட்டரில் 2y இருக்குது. டினாமினேட்டரில் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் இந்த ரெண்டு மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 1 + 1 2, இந்த 2 இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் ஆன்சர் வந்து ஐ தான். அப்போ இப்படி இருந்த கொஸ்டினோட ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து ஐன்றது தான். அப்போ i பவர் m is equal to 1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இந்த ஃபைனல் வேல்யூம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் இன் கிவன் கொஸ்டின். இதில் i பவர் m ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எம்முக்கு வரப்போகிற ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்றதை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. பேசிக்காக இந்த சைக்ளிசிட்டி அப்படின்றதுல i பவர் 1ன்றது வந்து ஆக்சுவலாக i ஸ்கொயர்ட் -1 நமக்கு தெரியும். i கியூப்ன்றது வந்து -i, i பவர் 4 அப்படின்றது வந்து +1. இதே 4 நம்பர் தான் திருப்பி திருப்பி வரும். இதில் i பவர் 4ன்றது 1 அப்படின்றது பேசிக். i பவர் 4ஓட எல்லா மல்டிபிள்ஸுமே வந்து 1 தான். அப்போ i பவர் m இருக்கு. இந்த 1ன்றதை வந்து நம்ம i பவர் 4ஓட மல்டிபிள் 4k நம்ம எழுதிக்கலாம். ஸோ பேசஸ் ஆர் ஈக்குவல்னா பவர்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ m is equal to 4ஓட மல்டிபிள் அப்படின்னு கிடைக்குது. இப்போ k கேன் பி சம் இன்டீஜர்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இன்டீஜராக இருக்கும் இது அப்படின்னு அர்த்தம், பாசிட்டிவ் இன்டீஜர். இப்போ இந்த கேக்கு போடக்கூடிய லீஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஓகே, இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எம்மோட வேல்யூ 4. ஸோ m is equal to 4ன்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலாக ஐயோட பவரில் 4 போட்டாலும் 1, 8 போட்டாலும் 1, 12 போட்டாலும் 1 தான் கிடைக்கும். ஏன்னா 4ஓட எல்லா மல்டிபிளும் 1 தான் வரும். ஆனால் இருக்கிறதுல லீஸ்ட் நம்பர் யாருன்னு தானே அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ லீஸ்ட் நம்பர் 4 போடும்போது தான் ஐயோட வேல்யூ வந்து எதுக்கு ரீச் ஆகும், 1க்கு ரீச் ஆகும். அதனால எம்மோட வேல்யூ 4ன்னு எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.